சல்லடையில சலிச்சா ஒருத்த மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்? திமுக தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். ஜே ஜெயலலிதா என்னும் நாள் வாய்ப்பே கிடையாது. அவ இங்க அடிச்சு அடிக்க அங்க போக யாரும் கற்பனை கூட பண்ண முடியாது. சார் தூத்துக்குடி வைஸ் வந்திருக்காங்க, வர சொல்லட்டுமா சார்? கணக்கு கச்சிதமா காரியத்தை முடிச்சிடலாம் சார். ஆர்டர் கொடுங்க சார். முதல்ல அவங்க டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்போம், அதுக்கப்புறம் சொல்றத பத்தி யோசிக்கலாம். ஐயோ ஓல்டு பார்மா, இது ஒரு வாக்கி டாக்குமெண்ட்யா. பேசு பேசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது. அத்தனை போராட்டங்கள் அனுமதி கொடுத்தோம், முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய ஆட்சியிலே நடைபெறுகிறது. The situation in Tamil Nadu remains tense after 13 people were killed. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கருப்பு கலர் சட்டை போட்டிருக்கவனை பார்த்து குறிப்பாத்து சுட்டாங்க. சொல்றாரு எனக்கே டிவி பார்த்து தான் தெரியும். திட்டமிட்ட போய் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த பைக்லே நீங்க ஸ்டூடண்ட்ஸா? அப்ப நீங்கலாம் போலீஸா? எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. சார் these all are my yellow boys. சரி நாம போலீஸ் இல்லப்பா, நீ பாத்தியாரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். பாகிஸ்தான்ல இருந்து வந்து சுட்டுக் கொன்றால் தான் கொலையா? அதில் செத்தால் தான் உயிர் பலியா? நீங்க சுட்டுக் கொண்ட 13 பேர் உயிர் இல்லையா? திடீரென துப்பாக்கி சத்தம், ஓடும் போதே குறிப்பாட்டு 13 பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். நீ எல்லாம் கூட தொலைக்காட்சியில் பார்த்தா நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா? அவருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது உங்களுடைய பார்வையில ஒரு மதிப்பீடு கொடுங்க. இவ்வளவு இதுல 2 பேரோட ஒப்பிடும் போது நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாராட்டுவேன். அப்போ நான் வராத தேசப்பற்று இந்த புற்று இப்ப மட்டும் புரியுதா? எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத மண்ணு. இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போடணும். காலில் வேணும், காலில் விடணும். டயரம் நக்கணும். கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க. மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 123 தொகுதிக்கு போயிட்டு வந்துருக்கேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். இப்ப ஆல்ரெடி ஊட்டத்துல தானே இருக்கும். இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் இந்த ஆட்சியில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு சார் பக்காவா பிளான் பண்ணி தூக்கிருக்கான் சார். சிட்டி கமிஷனர், அவர் கீழ இருக்க 4 அசிஸ்டன்ட் கமிஷனர், அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஏன் கடைசியில ஒரு கான்ஸ்டபிள் ஃபேமிலி வரைக்கும் எல்லாரையும் பிளான் பண்ணி தூக்கிருக்கான் சார். நாங்க என்ன பண்றதுனே புரியல சார். NSC வரதுக்கு இன்னும் 5 மணி நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏன் கவர்மெண்ட் தான் முடிச்சதுன்னு நான் காட்டி ஆகணும் சார். நான் என்ன IG லெட்டர் இப்போ ஒரு ஃபேக்ஸ்ல வரும். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இந்த ஜெயில இருக்கிற எல்லா போலீஸ்காரனுக்கும் காசு கொடுத்த, ஆனா இந்த போலீஸ் யாரு? இவனை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்ட் பண்ணிருப்பேன்ல. கரெக்டாகிறவரை எப்ப கால் பண்ணுவா டாபரே? புரியல. ஏன்னா அவர் போலீஸே இல்ல. போலீஸே இல்லையா? அது